இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல எல்லாத்துக்குமே ரூல்ஸ் ஒண்ணுதான், உங்களுக்கு மாறி வராது. எனக்கு ஓடிட்டு இருக்கா பணம் கட்டலைன்னா சட்டப்படி போய் நடவடிக்கை எடுங்க. வீட்டுக்கு வராதீங்க. எதுக்கு வீட்டுக்கு வர்றீங்க? எதுக்கு வீட்டுக்கு வர்றீங்க? எடுக்கட்டும். அவ்வளவு வாய்ஸ் இப்ப வாய்ஸே வரமாட்டேங்குது. வரல வந்ததே சட்ட விரோதங்கிற நானு. ஆள் இல்ல. ஒரு பொம்பளை கேட்டு யாரு இல்ல. சட்ட விரோதம் அப்படின்னா நீங்க வந்து ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து நீங்க தான் சார் கொடுக்கணும். நீங்க தான் பணம் வாங்கி ஏமாத்திட்டாங்க. நீங்க தான் போய் கொடுங்க. ஒரு திருடன் வந்திருக்கான் அப்படின்னா உடனே ஸ்டேஷன் கொடுவீங்களா? ஒரு போலீஸ் ஒரு அதத்தை நீங்க வந்திருக்கீங்களா? இப்ப கூப்பிட போறோம். இருங்க. அதுதான் வர சொல்லுங்க கூப்பிடுவாங்க. நீங்க இருங்க வர சொல்லுங்க. ஸ்டேஷன் கூப்பிடுங்க. ஸ்டேஷன் வர சொல்லுங்க. வரக்கூடாதுன்னு சொல்றோம். வர சொல்லுங்க. ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் கொடுங்க. வர சொல்லுங்க. ஸ்டேஷன் வர சொல்லுங்க. அடுத்த வாரம் போயிருந்தா வேலை முடிஞ்சிச்சு. வரவழைங்க. வர சொல்லுங்க. ஹவுஸ் ஓனர் நம்பர் கூட நைட்ல போட்டோ எடுத்தேன். அவங்க பணம் வாங்குனாங்கன்னு சொல்லி சொல்லிருக்கீங்களா? அதுக்கு என்ன அவங்களோட ஐடி எடுங்க. உங்க ஐடி எடுங்க. நான் கேக்குறேன்னா அவங்க கஸ்டமரை பாக்குறதுக்கு ஆத்தென்டிகேஷன் லெட்டர் வேணும். அந்த லெட்டர் கேட்டா அத எங்க பார்க்கவும் மாட்டீங்க, படிக்கவும் மாட்டீங்க. ஐடி உனக்கு எதுக்கு நான் பதில் சொல்லணும்? நீ காசை மட்டும் கூட நான் வாங்கிக்கிறேன். நீங்க மேனேஜர் சொல்றீங்களா? நிறைய வீட்டு பொம்பளைங்க ஒண்ணும் தெரியல.